பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடி அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன். சரி, வணக்கம். ஒரே வாரமடியா ஒரே கேள்விகளா இருக்க போகுது, ஒரே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நினைக்க கூடாது. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் போல எனக்கு. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி சொல்றாங்க யாரோ, நாங்களும் சொல்றோம். என்ன பேர் உங்களுக்கு? முதல் அறிமுகம். மீனாம்பிகை. மீனாம்பிகை அம்மாவுக்கு இன்றைக்கு பிறந்த நாளாம் என்று சொல்லி யாரோ ஒருத்தங்க பரிசுகள் எல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க. முதலாவது வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு கேக் கொண்டு வந்திருக்கு. கொடுத்துருவோம் என்ன? சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படியே வச்சிருங்க கீழே. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? பிள்ளைகள் இருக்கணும், வெளியாலையும் இருக்கணும், உள்ளாலையும் இருக்கணும். வெளியாலையா உள்ளாலையா வந்திருக்குது தெரியல. வடிவா யோசிங்க. யோசிச்சாதான் முக்கியமான கிஃப்டை கொடுப்பேன். இல்லையா அது முக்கியமான ஆள் என்னட்ட தான் இருக்குது, முக்கியமான விஷயம் என்னட்ட தான் இருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க? மூத்த மகன். என்ன பேர் மூத்த மகனுக்கு? மூத்த மகனுக்கு கஜீதரன். கஜீதரன். யமுனாராணி. யமுனாராணி. மகள். மகள். மருமகள். வேற? அவருக்கு 3 பிள்ளைகள். ஓகே. இந்த மகளோட சித்ரா. மகள் சித்ரா. அவ எங்க இருக்கிறா? அவன் பலண்டில் இருக்கிறா. வேற? தயாபரன் இருக்கிறார். தயாபரன் இருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? மொத்தம் 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள். சரியா, வஞ்சம் இல்லாம 6 பேர். 6 பேர்ல எத்தனை பேர் வெளியால, எத்தனை பேர் உள்ளால? 4 பிள்ளைகள் வெளியால. 4 பிள்ளைகள் வெளியால. அப்ப இங்க 2 பேர். அப்ப இங்க இருக்கிறாங்களே, நீங்க முதல் சொல்லல. அனுசனும் கிரியேஷனும் இங்க இங்க இருக்கணும். ஏன் அவைய சொல்ல இல்ல? இனித்தான் சொல்ல. அதே நீங்க முதல் சொல்லலையே அவைய. முதல் வெளியாளாக்களை சொல்லுவேன். மூத்த பிள்ளைகள் ஓடரா வந்திருக்கீங்க. சரி, அப்ப நாங்களும் ஓடரா பரிசு கொடுப்போம். முதலாவது கேக் கொடுத்துட்டோம். அடுத்தது உங்களுக்கு ஒரு லக்ஷ்மியோட அழகாக நீங்க போட்டிருக்கிற சட்டைக்கு மச்சிங்க தான் அவவும் சாரி கட்டி வந்திருக்கிற போல கிடக்குது. அழகா ஒரு லக்ஷ்மி சிலையோட சேர்த்து 25,000 ரூபாய் காசும் உங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறோம். சரி, யார் இப்படி எல்லாம் செய்யறது? பரிசெல்லாம் அனுப்பியிருக்கிறோம், அதை விட காசும் அனுப்பியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வேண்டுங்க நீங்களேன்னு சொல்லி அதையும் அனுப்பியிருக்கிறோம். அப்படி என்ன 6 பிள்ளைகளை தவிர வேற யாராவது சொந்த பந்தங்கள்? மகன் தான் மூத்த மகன் இருக்கிறார். கூடுதலே அனுப்புறவே ஒவ்வொரு முறையும் அவராட்டியே வராங்க. அவரான அவரை அவர் ரெண்டு கொண்டே நிக்கிறீங்க. ஆனா அவர் செஞ்சதை பார்த்தாரும் செஞ்சுட்டாங்களோ இல்ல, அவர் செய்ததை பார்த்து இந்த முறை நாங்களும் செய்யறோமே என்று சொல்லி வேற யாரும் செஞ்சுட்டோமோ என்னது தெரியும். ஒருத்தரும் அறிவிக்க மாட்டோம், சர்ப்ரைஸ் ஆவாரபடியா அறிவிக்க மாட்டோம். அடுத்தது இங்க 2 பேர் சின்னாக்கள் நிக்கிறோம். அதால இந்த ஐட்டம் வந்திருக்கு போல கிடக்குது. சரி, உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பி இருக்கணும். இனிப்போட இந்த பிறந்த நாளை சந்தோஷமா பார்க்கவே நல்ல சிரிச்ச முகமா இருக்கிறீங்க. அதே மாதிரி இனிப்போட கொண்டாடட்டாம்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். சரி, யாரு மற்ற 2 பேர்? 2 பேர் ஹாலண்டுல சொல்லிட்டீங்க. மற்ற 2 பேர் ஹாலண்டுல. அவருக்கு என்ன பேர்? ஓகே. வேற? மகள் கனடாவில். மகள் கனடாவில். அவரோட பேர் சர்வேஷினி. அப்ப அவங்க 3 பேரும் இது வரைக்கும் பரிசு அனுப்ப இல்லையா? இன்னைக்கு வரையில இன்னும் பரிசு. அப்ப யார் அனுப்பினர்? வேற யாராவது சகோதரர்கள்? தங்கச்சி அவவும் இங்க நிக்கிறா. சரி, அப்ப அவ இல்ல.
வேற மகனை தான் கொடுக்க மாட்டேன் மகன் யாரா சொல்றீங்க? மூத்த மகன். என்னன்னாலும் அம்மா மாருக்கு அந்த மூத்த படியன்ல ஒரு விருப்பம் கூடத்தானே. அது மாதிரி அந்த மூத்த படியங்களுக்கு அம்மா மாரில விருப்பம் கூடத்தானே. யோசிக்கிறேன் இன்னும் என்ன ஒன்று தெரியல. இப்போ நாங்கள் வளமையாவே வந்து இதே மாதிரி தான் கேட்டு கொடுக்குறது. போன முறை உங்களுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் வந்து நினைக்கிறேன். அப்போ இந்த முறையும் அதே மகன் அனுப்பியிருப்பாருன்னு நினைச்சிட்டீங்க. ஆனா அவர் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த கேக்கை டக்குன்னு வெட்டி சரியா சின்னனா பிறந்த நாள் பாட்டு பாடி கொண்டாடிட்டு யாருன்னு சொல்லுவோம். சரியா? சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Happy birthday. அம்மாக்கு எடுத்து தீத்தி விடுங்க. அம்மாக்கு சின்ன எடுத்து தீத்தி விடுங்க. அம்மாக்கு அப்பம்மா சரி. பிறந்த நாள் கொண்டாடியாச்சு, கேக்கும் பட்டி சாப்பிடாச்சு. நான் யார் அனுப்பின கேக்குன்னு தெரியாதுன்னு சரி அப்படி இருக்கு இருந்தே கதைங்க. சரி அப்ப யார் அனுப்பினது? மூத்ததா கடைசியா இடையானா? யாரு? மூத்த மகனா தான் இருக்கு. வேறடா ஒவ்வொரு வருஷம் அம்மாக்காக பிறந்த நாள தான் பக்கத்துல எல்லாத்தையும் செய்கிறவர். சரி அதுல ஏன் இந்த வருஷம் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க? நாங்க அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம கசி, ஜமுனா, பிரசாத், ஜதுர்சன், அபிஷன் ஹாலண்ட்ல இருந்து அன்பாக உங்களுடைய மூத்த மகன், மருமகள், பிள்ளைகள் ஆசையா கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய அம்மாவை நான் சந்தோஷப்படுத்துவேன் சொல்லி மகனும் மருமகளும் சேர்ந்து பிரதானமா பேர பிள்ளைகளும் இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கிறார். என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய மகனுக்கு, மூத்த மகனுக்கு? அம்மாக்கு அனுப்பினது எடுக்க கூடாது. சரி ஓகே. அப்ப மூத்த மகனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறீங்க. ஒவ்வொரு வருஷம் இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள் உங்களுக்கு? 71. அப்ப 100வது பிறந்த நாள் காணும் அங்காலையும் அது தாண்டி நான் வந்து கொண்டிருப்பேன். சரி வருஷம் ஒரு குறையும் இல்லாம நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட சந்தோஷமா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட நான் 100வது பிறந்த நாளுக்கும் வந்து உங்களுக்கு பிறந்த நாள் கேக் வெட்டுவேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட மூத்த செல்ல மகன் சார்பாகவும் அடுத்தாக்கள் எல்லாரும் எனக்கு பேசாட்டிக்கு சரிதான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறும். Thank you.